இதுக்கப்புறமா எல்பிஜி தட்டுப்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குட் நியூஸ் ஆனது வந்திருக்கு. ஸோ எல்பிஜி கேஸோட கப்பல்கள் ஹொர்மூஸ் நீரிணையை கடந்து வந்துட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. மொத்தம் 94,000 மெட்ரிக் டன்னோட இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸோட 2 கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸை கிராஸ் பண்ணி வந்துட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸை கிராஸ் பண்ணி இந்த 2 கப்பல்களும் மும்பை மங்களூரு துறைமுகத்தை அடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாட்கள்ல இந்த எல்பிஜி சிலிண்டர்ஸ் ப்ராப்பரான இடத்துக்கு போய் சேர்ந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்பிஜியினுடைய தட்டுப்பாடு அதிக அளவில் தலை தூக்கி வந்த இந்த நேரத்தில் இதனுடைய யோசனைகள் இதுக்கப்புறம் வேண்டாம், நிம்மதி பொறிமூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா வரப்போற கப்பல்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வரல. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்குமான போர் இன்னும் முடிவுக்கு வரல. இருந்தாலும் ஒரு சில கப்பல்களை அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்மூஸ்ல ஈரான் அனுமதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இதுக்கப்புறமா வரப்போற கப்பல்களுக்கு என்ன மாதிரியான பதிலடி தாக்குதல்களை கொடுக்க போறாங்க, இல்ல நட்பு நாடுகளாவே இருந்தாலும் நாங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல.